ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் காரப்பொடி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். காரப்பொடி மீன் வந்து பார்த்திங்கன்னா சுதும்பு மாதிரியே சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ரொம்ப பொடி மீனுன்றதுனால இதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த காரப்பொடி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, புளி கரைச்சல். ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு, சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 20 பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே புளி கரைச்சலில் கொஞ்சம் சால்ட் போட்டு கரைப்பேன், அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பின்னாடி இப்போ இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு மண்சட்டி வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் புளி கரைச்சலில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் உப்பு சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீனை சேர்த்துட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் மீனை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு மீன் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுடைய சுவையான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.